அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். பிள்ளைகள் என்ன வீடியோ அதே போல ஆடியோ கிளியரா இருக்குதா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இருக்குதா? ஓகே. இந்த போன கிளாஸ்ல இது ஒரு சின்ன ஒரு கேள்விதான். ஆனா இந்த கேள்வியில நான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோட பேசிக்கொள்ளணும் அப்படின்னு யோசிக்கிறேன். என்னென்றால், இப்ப உதாரணமா நம்ம பார்த்த இந்த சிமுலேஷனை வச்சு சரி, அந்த கேள்வியில நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொள்றேன்னா, இப்ப இந்த சிமுலேஷன்ல ரைட், இந்த ஏபிசின்னு 3 கோலங்கள் இருக்குதானே, ஒரு 3 குழாய்கள். இதுல இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த சீட நீள விரிகை திறனை பெருசா வச்சுக்கொள்றேன். யார? இந்த சி நடுவுல இருக்கிறார். சீட நீள விரிகை திறனை பெருசா வச்சுக்கொண்டு மற்ற 2 பேரையும் சிறிசா வச்சுக்கொள்றேன். சரியா? சீட நீள விரிகை திறன் சிரிசு ஆகவும் சிரிசு யாரு? சீட நீள விரிகை திறன். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், நான் வெப்பநிலையை குறைத்தால், வெப்பநிலையை குறைச்சா என்ன நடக்கும்? ஒன்றோட ஒன்று ஃபிட் அடிக்கக்குள்ள வெப்பநிலையை குறைச்சா என்ன நடக்கும்? எதிர கெப் கூடும் அல்லது எதிர கெப் குறையும்? ஏபிக்கு இடையில அல்லது சரி, சி எடுப்போமே, பிக்கும் சிக்கும் இடையில கெப் கூடுமா அல்லது நல்லா ஃபிட்டா பிடிக்குமா? சீட நீள விரிகை திறனை பெருசா வச்சுக்கொண்டு வெப்பநிலையை நான் குறைக்க போறேன். உங்களுக்கு தெரியும், பொதுவா வெப்பநிலையை குறைச்சால் நீளம் குறையணும். கெப் கூடுமா அல்லது நெருங்குமா? ஓகே, 2 விதமான விடைகளும் வந்திருக்குது. பாப்போமா? சீட நீள வெப்ப நீள விரிகை திறன் தான் ஆக பெரியதா செட் பண்ணிருக்கிறேன். சரியான? இதுல நீள விரிகை திறன் நடுவுல இருக்கிறார், ஆக நடுவுல இருக்கக்கூடிய ஆள், ஆக சிறிய ஆள் நீள விரிகை திறனை தான் பெரிய விரிவுக்கு நோகமா செட் பண்ணி போட்டு நான் வெப்பநிலையை குறைக்க போறேன். சரியான? நல்லா பாருங்க, வெப்பநிலையை குறைச்சா, வெப்பநிலையை நான் குறைக்க குறைக்க ரைட், இந்த கெப் வந்துட்டு கூடுது. ஏன் கெப் கூடின? சீட நீள விரிகை திறன் பெரிசி. நான் வெப்பநிலையை குறைக்கக்குள்ள, அதாவது சீட நீளம் நல்லா குறைஞ்சிருக்குது. யாரோட ஒப்பிடக்குள்ள? ஏபியோட ஒப்பிடக்குள்ள சீட நீளத்தை பாத்தீங்கன்னா சீட ஆரை அல்லது சீட விட்டம் நல்லா குறைஞ்சிருக்குது. எழுதி பாருங்க, ஆரம்பத்தில் இப்படி இருந்தவர், இப்படி இருந்தவர் ஃபிட் அப் எல்லாருமே கணக்கா செட்டா இருந்துச்சு. நான் வெப்பநிலையை குறைக்கக்குள்ள சிக்கும் பிக்கு இடையிலான கேப் குறைஞ்சிருக்குது. அதாவது சீட நீளம் நல்லா குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். சோ நம்ம என்ன சொல்லலாம்டா, பொதுவா நீள விரிகை திறன் பெரிசா இருந்தா, நல்லா மனதில் பதிச்சு கொள்ளுங்க, யாருக்கு நீள விரிகை திறன் பெரிசா இருக்குதோ அவரு வெப்பநிலையோட பெரிதாக மாறுவார். அதாவது நீங்க வெப்பநிலையை அதிகரிச்சா அவர நீளம் தான் பெரிசா கூடும். நீங்க வெப்பநிலையை குறைச்சா அவர நீளம் தான் பெரிசா குறையும். குறையிரண்டாலும் அவர் தான் ஃபெஸ்ட், கூறண்டாலும் அவர் தான் ஃபெஸ்ட் அடிப்பாரு. யாரு? நீள விரிகை திறன் பெரிதாக இருக்கிற ஒரு ஆள். நான் என்ன சொன்னேன்? நீள விரிகை திறன் பெரிசா இருக்கக்கூடிய திரவியத்திட அர்த்தம் என்னன்னா, வெப்பநிலையை கூட்டினா அதுல நீளம் பெரிசா கூடும், வெப்பநிலையை குறைச்சு அதுல நீளம் தான் பெரிசா குறையும். அப்ப சீர நீள விரிகை திறனை நான் பெரிசா வச்சதால சரியான வெப்பநிலையை குறைக்கக்குள்ள 3க்கு நீளம் குறைஞ்சிக்கு, ஆனா சீர நீளம் நெல்லா குறையுது. சீர நீளம் நெல்லாவே குறையுது. அதே மாதிரி நான் வெப்பநிலையை கூட்டுறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் வெப்பநிலையை கூட்ட போறேன் பாருங்க, இப்படி இருக்கக்குள்ள நான் வெப்பநிலையை கூட்டுறேன். நான் வெப்பநிலையை கூட்டக்குள்ள விளங்குதா? நான் வெப்பநிலையை கூட்ட 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 இந்த இந்த சீர நீளம் பீர நீளத்தை விட நெல்ல பெருசா கூட்டிட்டு வரும். பாருங்க, பீர நிலை இந்த அடிக்குது, சீர நிலை நெல்ல பெருசா கூடும். அப்ப வெப்பநிலையை கூட்டினாலும் அவர நீளம் தான் பெருசா கூடும், வெப்பநிலையை குறைச்சாலும் அவர நீளம் தான் பெருசா குறையும். மனதுல பதியணும். அதுக்கு தான் இதை காட்டிட்டு இருக்கிறேன். விளங்குதா? டச் பண்ணிட்டீங்களாடா? நான் சொன்ன போயிட்டு விளங்கினிக்கா?
நீள விரிகை திறன் பெருசா இருந்தா அவர் தான் எல்லாத்துலயும் பெருசா அடிப்பாருன்னு நீங்க தெரிஞ்சு கொடுங்கன்னா சரி. எல்லாத்தையும் இது பொதுவான ஒரு தியரி. சரியானே? ஓகே. இன்னும் நம்ம இதுல செஞ்சு பார்க்கலாம். அதில் நான் காட்டல, தியரி கிளாஸ் மாதிரி போயிடும். ஓகே. இப்ப நீங்க 2018ஆம் ஆண்டு 7வது கேள்வி வேகமா விடைய சொல்லுங்க. 2018ஆம் ஆண்டு 7வது கேள்வி. என்ன வரும்? ஒரு உலோகக்கோளின் வெப்பநிலையை 100 பாகை செல்சியஸினால் உயர்த்தும் போது அதன் நீளத்தின் பின்ன மாற்றம் 2.4 தர 10⁵ கோளின் திரவியத்தின் ஏக பரிமாண விரிகை திறன் என்ன? சோ நம்ம போன கிளாஸ்ல சொல்லி இருந்தோம், டெல்டா எல்லின் கீழ் எல் இதுதான் பின்ன மாற்றம். சரியான? இது என்னத்துக்கு சமன்? அல்பா டெல்டா தீட்டாவுக்கு சமன். அதாவது டெல்டா எல் சமன் எல் அல்பா டெல்டா தீட்டாங்கிறது தானே. அப்ப பின்ன மாற்றம், ரைட்? அப்ப இந்த பின்ன மாற்றம் எவ்வளவா? 2.4 தர 10⁵ 2.4 தர 10⁵ யாரு? மொத்தமா டெல்டா எல்லில் எல். இதான் பின்ன மாற்றம். அல்பா கேள்வி டெல்டா தீட்டா எவ்வளவு? 100. அப்ப இந்த 100 இங்கால வந்தா அல்பா சமன் 2.4 தர 10⁻2 இங்கால வந்தா 10⁻7. கவனமா இருக்கணும் புள்ளே, கவனமா இருக்கணும். எல்லாமே 2.4டா, எல்லாமே 2.4. பழைய கேள்வி இல்ல, 2018ஆம் ஆண்டு கேள்வி. சோ 2.4 தான் எல்லாமே. அடுக்குக்குள்ளால விளையாடி இருக்கிறாங்க, அடுக்குக்குள்ளால விளையாடப்பட்டிருக்குது கேள்வி. அப்ப 2.4 இந்த 100 இங்கால வந்தா 10⁻7. அப்ப பொருத்தமான விட 5. கவனமா இருக்கணும், இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் விட்டுறக்கூடாது நீங்க. அவசரம். இப்ப 7வது கேள்வி நல்லா செய்வான் ஒருத்தர், பிசிக்ஸ்ல எம்சிக்யூல 40க்கு மேல எடுப்பான். ஆனா இந்த கேள்வி இப்ப விட்டுருவான். ஏண்டா அவன்கிட்ட கேலஸ் இருக்கு, சரியான கவன இனமா செயற்படுறது. சரியா கவனம் எடுத்து படிக்கணும். எம்சிக்யூ கேள்வி செய்யலாம், கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபாஸ்டா செய்யுங்க, கவனமா செய்யுங்க. அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேனா, அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஃபாஸ்டா செய்யுங்க, கவனமா செய்யுங்க. 95 33 எடுங்க. 95 33 என்ன விடன்னு சொல்லுங்க. வேக வேகமா கேள்விகளை பார்த்துக் கொள்ளலாம்.
ஓகே, பாருங்க. 80 மில்லிமீட்டர் 20 மில்லிமீட்டர் அலுமினிய தட்டம் ஒன்று 25 பரிமாணங்களுடனான செவ்வக துளை ஒன்றை கொண்டுள்ளது. இத்தட்டமானது சீராக சூடாக்கப்படும் போது அதன் நீளம் 0.0002 வீதத்தினால் அதிகரிக்கின்றது. இத்துளையிற நீளம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ பொதுவாக எல்லாருமே தியரியில படிக்கிற ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு பொருள், ஒரு தட்டொண்டு இருக்குது, அதுல ஒரு துளை ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி துளை இருக்கக்குள்ள இதை நாம ஹீட் பண்றோம் அப்படின்றால், இதுல வெப்பநிலையை நாம் அதிகரிக்கிறமா இருந்தால், முதலாவது இதுல பக்க நீளங்கள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இதுல பக்க நீளங்கள் அதிகரிக்கிறதோடு சேர்த்து துளையும் என்ன செய்யும்னா எப்பயுமே அதிகரிக்கும் தான். ஏண்டா இவ்வளவு நீளம் இந்த தகட்டிட இந்த நீளமும் அதிகரிக்கும், இந்த நீளமும் அதிகரிக்கும். அதனால துளையிட மொத்தமான பரப்பு அதிகரிக்கத்தான் செய்யும். அப்ப வெப்பநிலையை அதிகரிக்கக்குள்ள துளையிட பரப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன பாயிண்ட்னா, இந்த கேள்வி உண்மையிலே சும்மா பார்த்து போட்டு விடைய சொல்லியிருக்கலாம். இந்த கேள்வி உண்மையா பார்த்து போட்டு இதான் விட அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்விதான். ஏண்டால் நீளத்தில ஏற்படுகின்ற சதவீத அதிகரிப்பு தான் தரவு. பொதுவா நீளத்தில ஏற்படுகின்ற பின்ன அதிகரிப்பு தான் டெல்டா எல்லிங்கில் எல். இத நீங்க 100ஆல பெருக்கினா வாரதுதான் சதவீத அதிகரிப்புன்னு சொல்றது. சரி, இந்த சதவீத அதிகரிப்பு என்னத்துல தங்கி இருக்குது? டெல்டா எல்லிங்கில் எல் என்னன்னு சொன்னேன்? அல்பா டெல்டா தீட்டான்னு சொன்னேன் இல்லையாடா? அப்ப யோசித்து பாருங்க, பின்ன அதிகரிப்பு அல்லது சதவீத அதிகரிப்பு அல்பா டெல்டா தீட்டாவுல தான் தங்கி இருக்குதுன்றால், ரைட், இங்க இந்த தகட்டிட பக்க நீளமா இருந்தாலும் துளையிட நீளமா இருந்தாலும் எல்லாமே ஒரே மெட்டீரியல் தானே. இப்ப அல்பா மாறல்ல, இதுட நீளமும் சரி இதுட நீளமும் சரி, சரியான எல்லாமே ஒரே திரவியம். அப்ப அல்பா மாறல்ல. வெப்பநிலை இதுக்கு வேறையா வெப்பநிலை அதிகரிக்குதா? மொத்தமா தகட்டுக்கு வெப்பநிலை அதிகரிக்குது. சோ வெப்பநிலையும் மாறல்ல, ரெண்டுக்கும் ஒரே பருமன். ஆக இந்த தகட்டிட நீளம் 0.002 வீதத்தால் அதிகரிக்குது என்றால், இந்த துளையிட நீளமும் 0.002 வீதத்தால தான் அதிகரிக்கும். நம்ம போன கிளாஸ்ல படிச்ச சமன்பாடு இல்லையா? அப்ப இதுல பக்க நீளமும் 0.002 வீதத்தால தான் அதிகரிக்க போகுது. ஆக யோசித்து பாருங்க, இவர் நீளம் 20 மில்லிமீட்டர் இருந்தா இதுல 0.002 வீதம்ங்கிறது நிச்சயமா என்ன அடிக்க போகுது? 0.002 வீதம்டா. ஓகே, 20 மில்லிமீட்டர் கீழுக்கு வரும். சரியான நீட்சி தர நீளம் அல்பா டெல்டா தீட்டாவின் படி இவருக்கு 0.002 வீதம்டா, இவருக்கு 0.002 வீதம்ங்கிறது 4ஓட கனெக்ட் ஆகும். சோ 4ஓட கனெக்ட் ஆகிற விட, ஏண்டா இது 20 மில்லிமீட்டர் தானே, 20 மில்லிமீட்டர்ல 0.002 வீதம். அப்ப என்ன வரப்போகுது? 4ஓட அது கனெக்ட் ஆகுமா இல்லையாடா? அப்ப 4ஓட கனெக்ட் ஆகின விட தான் வரணும். ஏன்னா இது அதால பெருக்கிற மாதிரி தானே வரப்போகுது. அப்ப 4ஓட கனெக்ட் ஆகின விட எங்க வரப்போகுதுன்னா முதலாவது ரெண்டாவது. உங்களுக்கு தெரியும், வெப்பநிலை அதிகரிச்சா நீளம் அதிகரிக்கும். அப்ப விட முதலாவது. எந்த கல்குலேஷனும் இல்லை, ஜஸ்ட் நீங்க சும்மா பார்த்து போட்டு விடைய சொல்ற ஒரு கேள்வி இது. நான் சொன்ன லொஜிக் விளங்கி நிக்க உங்களுக்கு. முதலாக நாம என்ன சொல்றோம்னா, நீள விரிகை திறன்டா என்னங்கிற சாரி நீள அதிகரிப்புட சதவீதம் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். இது தெரியும் என்றால் இவர்ல ஏற்படுற எந்த நீளமா இருந்தாலும் எவ்வளவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சதவீத அதிகரிப்பு தான். இவர நீளத்தில சதவீத அதிகரிப்பும் இவர நீளத்தில சதவீத அதிகரிப்பும் இவர நீளத்தில எல்லாத்துக்குமே உண்டுதான். ஏன்னா அல்பா டெல்டா தீட்டா எல்லாமே சமன் தான். அப்ப சதவீத அதிகரிப்பு சமன்னா 20 மில்லிமீட்டர் சதவீத அதிகரிப்பு தான் 0.02 இருக்கிறது. விளங்குதா? அப்ப 4ல தான் விட வரணும், அதிகரிக்கும். அப்ப விட முதலாவது தான். இப்படிதான் நீங்க யோசிக்கணும். டைமை போட்டு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. டைம் வந்துட்டு டைம் மேனேஜ் பண்ணணும். கவனமா நம்ம அதை டீல் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளணும். ரைட், இதை நம்ம உண்மையா எப்படி செஞ்சிருப்போம்னு கேட்டா அதை நான் சொல்லிக்கொள்ள இல்லை தான் இல்லையா? ஒரு எஸ்ஏ கேள்வியா வந்து என்ன செய்வீங்க? 20 மில்லிமீட்டர் அப்படின்னால் நீங்க இந்த எல் வார இடத்துல 20 போடுங்க. எல் வார இடத்துல நீங்க என்ன செய்யுங்க? 20 போடுங்க.
டெல்டா எல் கேள்வி. இதுல ஏற்படுற சதவீத அதிகரிப்பு கேள்வி. அப்ப நீளம் 20 மில்லிமீட்டர், டெல்டா எல் கேள்வி, தர 100. இதுதான் என்னத்துக்கு சமன்? 0.002. ஆக டெல்டா எல் சமன் என்ன வரும்? இந்த 20 இங்கால போய் பெருக்கப்படும். பெருக்கப்பட்டா தசம், இதை சுருக்குவோமே, அப்ப 10, 0.004. இப்ப 4 தர 10 3, 10 வரும். அப்ப டெல்டா எல்ங்கிறது 4 தர 10 4. விளங்குதா? நீட்சி, ஆரம்ப நீளம் தர 100. அதே சதவீத அதிகரிப்பா 0.002 பிரதி சமப்படுத்துறோம். அப்ப பொதுவா ஒரு ஒரு மெட்டீரியலா எல்லாத்துக்கும் சதவீத அதிகரிப்பு சமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அல்பா டெல்டா தீட்டா எல்லாத்துக்கும் ஒன்றுங்கிறதால. அதே மாதிரி ஒரு கேள்வி 8 வாரத்துக்குரியது. ஓகே, 2025 இதெல்லாம் ஒரே மாதிரி கேள்விதான். 2025ஆம் ஆண்டு வந்து 42வது கேள்வி இருங்க. 42வது. சரி, 2025 42 எடுங்க. வேகமா விடையை சொல்லுங்க. படிப்பிக்கிற தியரி அப்ப போய் செஞ்சு பார்த்துட்டு வரேன்னு பிள்ளைங்க. ஓகே, கவனிங்க.
2025 42 இல்லையா? ஒரு இரும்பு குண்டும் துளை உள்ள ஒரு பித்தளை தகடும் 30 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ளன. இரும்பு குண்டின் விட்டம் 5 சென்டிமீட்டராக இருக்கும் அதே வேளை அது பித்தளை தகட்டில் உள்ள துளையின் விட்டத்திலும் பார்க்க 0.001 சென்டிமீட்டரினால் அதிகமானது. ஓகே, குண்டு துளையினூடாக மட்டுமட்டாக செல்லும் தொகுதியின் வெப்பநிலை யாது? இரும்பு பித்தளை ஆகியவற்றின் ஏக பரிமாண விரிகை திறன் 1.2 2 தர 10 சை 5 என்ன, இது 2 தர 10 சை 5. ஓகே, கவனிங்க, ஒரு குண்டோட விட்டம் 5 சென்டிமீட்டர், பித்தளையிட விட்டத்திலும் பார்க்க 0.001 சென்டிமீட்டரால அதிகமானது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப என்ன கேள்வினா, மட்டுமட்டாக தொகுதிர வெப்பநிலை எந்த வெப்பநிலையில, இப்ப உதாரணமா ஒரு தகடு இருக்குது, அந்த தகட்டுல ஒரு துளை ஒன்று இருக்குது. இப்ப நாம ஒரு பித்தளை ஒரு இரும்பு குண்டொன்று எடுக்கிறோம். இந்த இரும்பு குண்டுட விட்டம் 5 சென்டிமீட்டர். இதுல விட்டம் இந்த துளையிட விட்டத்தை விட எப்படிப்பட்டதாம்? 0.001 சென்டிமீட்டரால அதிகமானதாம். இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, குண்டு துளையினூடாக மட்டுமட்டாக செல்றதுக்கு தொகுதிர வெப்பநிலை ரெண்டையும் நீங்க ஹீட் பண்ண போறீங்க. அப்படி ஹீட் பண்ணக்குள்ள தொகுதிர வெப்பநிலை என்னையா அரிக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப முதலாவது இந்த கேள்வியை செய்யறதுக்குரிய பேசிக்கான ஐடியான்னு, அதாவது கொஞ்சம் ஷார்ட்டா ஃபாஸ்டா செய்யறா எப்படி செஞ்சிருக்கலாம். கேள்வி விளையாட்டா, விட்டம் 5 சென்டிமீட்டர். அப்ப அந்த 5 சென்டிமீட்டர் வந்துகிட்டு என்ன செய்ய இயலாது, இதுக்குள்ளால போக இயலாது தானே. ஏண்டா குண்டிட விட்டம் துளையிட விட்டத்தை விட பெருசு. அப்படி இருக்கக்குள்ள இவர் அனுப்பணுமா இருந்தா வெப்பநிலை எப்படி கூட்டணும், இதுதான் கேள்வி. இது 5 சென்டிமீட்டரை விட சின்னண்டா, இது 5 சென்டிமீட்டர். இதை ஹீட் பண்ணி இதுக்குள்ள அனுப்பணும்டா வெப்பநிலை தொகுதி மொத்தமா 2 வெப்பநிலை ஹீட் பண்ண போறோம், அதிகரிக்க போறோம். அப்ப இவர வெப்பநிலைகள் எவ்வளவால அதிகரிக்கக்குள்ள இது இதுக்குள்ளால போகலாம்ங்கிறது கேள்வி. ஷார்ட் ஐடியா இந்த கேள்வியை செய்யறதுக்கான அடிப்படையான ஒரு ஐடியா, ஒரு மெத்தட் என்ன யூஸ்வலா செய்யறா என்ன செய்யணும்னா பிள்ளைகள், இந்த விட்டம், இந்த துளையிட இறுதி விட்டமும் இந்த குண்டுட இறுதி விட்டமும் சமனாக வார சந்தர்ப்பத்துக்குரிய வெப்பநிலையை நீங்க கண்டுபிடிக்கணும். இதான் உண்மையா செய்யறது. எப்படி இந்த துளைக்குள்ளால இந்த குண்டு போகணும்டா, இந்த துளை இப்ப சின்னனா தான் இருக்குது. நீங்க ஹீட் பண்ணக்குள்ள இந்த துளையிட விட்டம் இவரும் விரிவடைவார், இவர விட்டத்துக்கு சமனா வரணும். அதான் மட்டுமட்டாக இதுக்குள்ளால போற கேள்வி பாருங்க, மட்டுமட்டாக செல்றதுக்கான வெப்பநிலை. அப்ப குண்டிட விட்டத்துக்கு துளையிட விட்டம் சமனா வரணும். அதே நேரத்தில் துளையிட விட்டம் இந்த குண்டிட விட்டத்தை விட பெருசா அதிகரிக்கும். ஏண்டா நல்லா பாருங்க, பித்தளையிட நீள விரிகை திறன் இரும்புட நீள விரிகை திறனை விட பெருசா இருக்குது. அப்ப நீங்க ஹீட் பண்ணக்குள்ள பித்தளை கூடுதலா விரியும், இரும்பு குறைவாக விரியும். அப்ப ஆரம்பத்துல இரும்பு பெருசா இருந்தாலும் இந்த பித்தளை சின்னனா இருந்தாலும் இவர் பெருசா விரியறதால ஒரு கட்டத்துக்கு இவர விட்டத்துக்கு எப்படி வந்துடும், சமனா வந்துடும். இவர் மெதுவா ஓடிக்கிட்டு இருக்காரு, இவர் ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இவர் முன்னுக்கு இருக்காரு, இவர் மெதுவா ஓடிக்கிட்டு இருக்க பின்னுக்கு இருக்கிறார், ஃபாஸ்டா ஓடி வாராருன்னா ஒரு கட்டத்துக்கு என்ன செய்வாங்க, இவரை கடப்பாரு. அப்ப இதுல விட்டத்துக்கு ஒரு டைமுக்கு சமனா வரும். இந்த மாதிரி விடயத்தை யோசிக்கிறதுக்கான ஐடியா என்ன, சிம்பிளான ஐடியா என்னண்டா, சார்பு விரிவை நீங்க யோசித்தாச்சு. சார்பு விரிவு யோசித்து பாருங்க, இந்த குண்டு இந்த இரும்பு குண்டு சார்பா இந்த விட்டத்தில் ஏற்பட வேண்டிய அதிகரிப்பு எவ்வளவு? இந்த இரும்பு குண்டு சார்பா விட்டத்தில் ஏற்பட வேண்டிய அதிகரிப்பு என்ன? இரும்பு குண்டு விரியல் எடுத்து இந்த துளை விரியுதுன்னு எடுப்போம். நீங்க சொல்லுங்க, இந்த இரும்பு குண்டு துளைக்குள்ளால போகணும்னால் இந்த இரும்பு குண்டு சார்பாக துளை ஏற்பட வேண்டிய துளையிட விட்டத்தில் ஏற்பட வேண்டிய அதிகரிப்பு எவ்வளவு?
எஸ். துளை எவ்வளவு சிறியது? இந்த இரும்பு குண்டை விட துளை எவ்வளவு சிறியது? 0.001. அப்ப இந்த துளை இரும்பு குண்டு சார்பாக 0.001 சென்டிமீட்டர் விரிவடைஞ்சால் யாரு சார்பா? இரும்பு குண்டு சார்பா. இவர விட்டம் 0.001 சென்டிமீட்டர் விரிவடைஞ்சா இந்த குண்டு இருக்கிறால போகும். அந்த அடிப்படையில நாம் என்ன செய்வோம்னால் டெல்டா எல் சமன் எல் நோட் அல்பா டெல்டா தீட்டாவை எடுப்போம். சரியா? இப்ப ஏற்பட வேண்டிய நீட்சி எவ்வளவு? 0.001 சென்டிமீட்டர். ஆரம்ப நீளம் இரும்பு குண்டு சார்பா நாம யோசிக்க போறோம். இரும்பு குண்டு சார்பான ஆரம்ப நீளம் எவ்வளவுன்னா இரும்பு குண்டுட 5 சென்டிமீட்டர் எடுப்போம். சரியா? அல்பா இவர நீள விரிகை திறன் 2, இவர நீள விரிகை திறன் 1.2. சார்பு விரிகை திறனுக்கு நீங்க என்ன செய்யுங்கடா, இதுல இருந்து இதை கழிச்சு விடுங்க. அதாவது 2லிருந்து 1.2 கழிப்போம். தர 10⁵5. டெல்டா தீட்டா அதான் கேள்வி. 30 பாகையிலிருந்து எவ்வளவால எந்த வெப்பநிலைக்கு அதிகரிக்கணும்னு கேட்கிறாங்க. நாம டெல்டா தீட்டாவை கண்டுபிடிப்போமே. டெல்டா தீட்டா இப்ப என்ன வரப்போகுது? 2 1.2 கழிச்சிங்கன்னா 0.8. 0.8 5ஆல இருக்க போறீங்க. 4 வரும். 4 இங்கால வந்தா என்னடா 0.8 தானே? எஸ் 0.8. 0.8 5ஆல பெருக்கினீங்கன்னா 4 வரும். அந்த 4 இங்கால வந்தா 1/4 0.25. சும்மா சொல்றேன் 0.25. இது 10⁵3. இங்கால வந்தா 10⁵5. அப்ப 10⁵2. அப்ப 25 வரும். நீங்க சுருக்கி பாத்தீங்கன்னா டெல்டா தீட்டா 25 வரும். சுருக்கெல்லாம் ஃபாஸ்டா செய்யணுமா? 25 வரும். அதாவது வெப்பநிலையில ஏற்படுற அதிகரிப்பு 25. ஆல்ரெடி ஆரம்ப வெப்பநிலை 30. அப்ப 25 கூட்டினீங்கன்னா 55 பாகை செல்சியஸ். அப்ப பொருத்தமான விட 3. சரியா? நீங்க ஐடியாவை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேள்விக்கு இவ்வளவு டைம் தான் இருக்கு. இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய ஸ்டெப்ஸ். இப்படி ஒரு சமன்பாடு எழுதுறீங்க. அடுத்த ஸ்டெப் விடை எடுக்கிறீங்க. எத்தனாவது கேள்வி? 2025 42வது கேள்வி. சார்பு விரிகை திறனை நீங்க யோசித்தீங்கன்னா சரி. ரெண்டுமே விரிய போகுது. ரெண்டு பேர் ஓடுற மாதிரி, சார்பு இயக்கத்தை யோசிக்கிற மாதிரி. அப்ப இவர் சார்பா இவர் ஏற்படுத்த வேண்டிய விரிவு 0.001. சரியா? ஆரம்ப நீளமா 5 சென்டிமீட்டர் நம்ம யோசிக்கிறோம். விளங்கினியா? சொல்லுங்க. இல்ல கவனிங்க பிள்ளைகள், நாம இப்ப இந்த ஆரம்ப நீளம் 5 சென்டிமீட்டர் போட்டோம் தானே. இது வந்துகிட்டு குண்டுட விட்டத்தை நாம போடுறோம். உண்மையா 5 சென்டிமீட்டருங்கிறது எக்ஸாக்டான பருமன் இல்லை. ஏன்னா ஆரம்ப நீளம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்றும். இந்த குண்டுட ஆரம்ப நீளம் 5 சென்டிமீட்டர். உண்மையா இந்த துளையிட ஆரம்ப நீளம் எவ்வளவு வரும்னா 4.999 சென்டிமீட்டர்னா உண்மையா வரும். என்னடா இது பாருங்க. உண்மையா இவர விட்டம் 5 சென்டிமீட்டர் அடிக்கக்குள்ள இவர் 0.001 சென்டிமீட்டர். அப்ப உண்மையா துளையிட விட்டத்தை எடுத்தா 4.999 சென்டிமீட்டர்னு வரும்.
பட் நாம என்ன செய்யறோம்டா, ரொம்ப சின்ன பருமன் தானே, அதனால ரெண்டு ஆரம்ப நீளத்தை நம்ம சமன் எடுக்கிறது. ஒன்று சார்பா ஒன்று இதை பார்க்கக்குள்ள நம்ம அன்னளவா சமன் எடுக்கிறோம், அவ்வளவுதான். உண்மையா யோசிக்க போனா ரெண்டுக்கும் வேற வேற ஆரம்ப நீளம். சரியா, வேற வேற ஆரம்ப நீளம். நாம என்ன செய்யறோம்னா, இதுல விட்ட வந்துட்டு 4+9=9 5 எடுக்கலாம் தானடா. அப்படித்தான் நம்ம அதை யோசிக்கிறோமா? அன்னளவு பருமனா தான் அந்த 5 போடுறோம், ரெண்டுக்கு ஒரே நீளம் எடுக்கிறோம். உண்மையா அப்படி இல்லை. நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நீங்க இது பிறகு போய் கிளாஸ் முடிஞ்சது பிறகு நீங்க செக் பண்ணுங்க. எப்படி செக் பண்ணி பாருங்கடா, ப்ராப்பரா செய்யறடா எப்படி செய்யணும் தெரியுமா? சரியான முறையில செய்யணும்னா ரெண்டு பேர் இறுதி விட்டத்தை சமப்படுத்துங்க, இறுதி நீளத்தை சமப்படுத்துங்க. குண்டுட இறுதி நீளம், சரியான சமன்பாடு இப்படித்தான் வரும். சரியான இரும்பு குண்டுட இறுதி நீளம் துளையிட இறுதி நீளத்துக்கு சமனாரிக்கணும். இறுதி நீளத்துக்கு பொது சமன்பாடு என்ன? ஆரம்ப நீளம் இன்டு 1+α டெல்டா தீட்டா தானே. இறுதி நீளம் சமன் ஆரம்ப நீளம் இன்டு 1+α டெல்டா தீட்டா. அப்ப இரும்பு குண்டுட இறுதி நீளம், இரும்பு குண்டுட ஆரம்ப நீளம் 5. அப்ப இது 5 1+α வார இடத்துல 1.2 தர 10⁻5 டெல்டா தீட்டா இப்படி வரும். இது இரும்பு குண்டு. இவர இறுதி நீளம், துளையிட இறுதி நீளம் என்ன வரும்? துளையிட ஆரம்ப நீளம் இறுதி நீளம் சமன் ஆரம்ப நீளம் இது 1+, இதுல ஆரம்ப நீளம் 4.999. 1+α வார இடத்துல 2 தர 10⁻5 டெல்டா தீட்டாண்டு எழுத வேண்டி வரும். இது ரெண்டையும் நீங்க சமப்படுத்தித்தான் டெல்டா தீட்டாவை காண வேண்டி வரும். உண்மையா இப்ப யோசித்து பாருங்க, இது 5, இது 4.999 தான். இந்த 5 4.999 பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? அன்னளவா ஒன்று வாரமாய் தான் யோசிப்போம். ஏன்னா இதை சுருக்கக்குள்ள அப்படித்தான் வரும் உண்மையா பருமன். அப்ப நாம அதனாலதான் இது ரெண்டு ஆரம்ப நிலத்தையும் சமன் எடுத்தோம். நீங்க என்ன செய்யுங்க, அழகா இதை வேண்டாம் இப்ப ரிலாக்ஸா இது பிறகு இதை விரிச்சு பாருங்க, இதையும் விரிச்சு பாருங்க. அதுல இருந்து நீங்க டெல்டா தீட்டாவை கண்டுபிடிச்சு பாருங்க, அன்னளவா அதுல பருமன் 25 தான் வரும். அப்ப அதனாலதான் நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம்னா, இரும்பு குண்டுடையும் துளையிறையும் இது சார்பா இது விரிய வேண்டிய நீளம் 0.001. ஆனா ரெண்டு ஆரம்ப நீளமும் சமன் இல்லை. அப்ப அந்நிலவா நாம சமன் எடுக்கிறோம். ஏன்னா மற்றது 4+999 1 5 தானே. இப்ப ரெண்டுக்கு ஒரே நீளம் எடுத்து சும்மா நேரம் இது சார்பா இது விரிய வேண்டிய நீட்சிக்கு எவ்வளவு வெப்பநிலை கண்டுபிடிக்கும். உண்மையாக சமன்பாடு இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கணும். சரியா? இது பாருங்க, ரைட். 2023ஆம் ஆண்டு வந்த 27வது கேள்வி எடுங்க.
ஓகே, பாருங்க, இதெல்லாம் பொதுவா தியரியில படிக்கிற விடயங்கள் தனிலையா எல்லாருமே. ஓர் உருக்கு அளவை நாடா 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் தரங்கணிக்கப்பட்டுள்ளது. மாணவன் ஒருவன் 40 பாகையில் ஒரு நீளத்தை அளப்பதற்கு இந்நாடாவை பயன்படுத்துகிறான். அளவை நாடாவிலிருந்து அவன் வாசிக்கும் பெருமானம் 50 மீட்டர் ஆகும். உண்மையான நீளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உண்மையான நீளம் என்னங்கிறது கேள்வி. சரியா? 20 பாகையில அளவு கோடிடப்பட்டிருக்குது. 40 பாகையில நீளத்தை அளக்கக்குள்ள 50 மீட்டரை காட்டுதுண்டா உண்மையான நீளம் என்ன? கவனிங்க. இப்ப ஒரு மீட்டர் அளவு சட்டத்தை எடுப்பேன். நான் இங்க 2 மீட்டர் அளவு சட்டத்தை எடுக்கிறேன். இந்த மீட்டர் அளவு சட்டத்துக்கு நாம அளவு கோடிடக்குள்ள, சரியா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இந்த கன்செப்ட. மீட்டர் அளவு சட்டத்துக்கு அளவு கோடிடக்குள்ள நாம ஏதோ ஒரு வெப்பநிலையில அளவு கோடிட்டு இருப்போம் இல்லையா? அந்த வெப்பநிலை 20 பாகைன்னு எடுக்கிறேன். மீட்டர் அளவு சட்டத்தை தயாரிக்கக்குள்ள 20 பாகையில அளவு கோட்டுட்டு இருக்கிறோம். சரியான? இப்ப நாம இவரை வச்சு என்ன செய்யறோம்? ஒரு பொருளோட நீளத்தை அளக்க போறோம். அதுவும் மேலுக்கு இருக்கிறதா மீட்டர் அளவு சட்டம் எடுப்போமா, கீழுக்கு இருக்கிறத பொருள் எடுப்போம். சரியான? இப்ப அதுவும் நாம் என்ன செய்ய போறோம்னா, இந்த பொருளோட வெப்பநிலையை, இந்த பொருளோட நீளத்தை 40 பாகையில் அளக்க போறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. மேலுக்கு இருக்கிறதா மீட்டர் அளவு சட்டம் எடுத்துக்கொள்வோம். சரியான? மேலுக்கு இருக்கிற மீட்டர் அளவு சட்டம், அதே நேரத்தில் இது கீழுக்கு இருக்கிறது பொருள். நான் இந்த மேலுக்கு இருக்கிற மீட்டர் அளவு சட்டத்துல வெப்பநிலையை அதிகரிக்கிறேன். சரியா? மேலுக்கு இருக்கிற மீட்டர் அளவு சட்டத்துல வெப்பநிலையை அதிகரிக்க போறேன். அதுக்கு முதல் அதுல நீள விரிகை திறனை செட் பண்ணி கொள்றேன். சரியா? இப்ப நான் இவர நீள விரிகை திறனை வெப்பநிலை அதிகரிக்கிறேன். நல்லா பாருங்க, இவர் அளவு கோட்டுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி. நான் வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இந்த கோட்டுக்கு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. என்ன நடக்குது? நான் வெப்பநிலையை அதிகரிக்கக்குள்ள யோசித்து பாருங்க, இந்த கோடுகளுக்கு இடையிலான இடைவெளியை விட, இந்த கோடுகளுக்கு இடையிலான இடைவெளியை விட இந்த இடைவெளி பெருசா மாறிட்டு. விளங்குதாடா? இந்த இடைவெளி பெருசா மாறிட்டு. சரியா? இந்த இடைவெளி வந்துட்டு பெருசா மாறிட்டு. இப்ப இந்த மீட்டர் ரூலரை நல்லா பாருங்க. இந்த மீட்டர் ரூலரை வச்சு நாம ஒரு பொருளோட நீளத்தை அளக்கிறோம். அப்படி அளக்கக்குள்ள என்ன நடக்குதுண்டா, அது உதாரணமா உண்மையா பொருளோட நீளம் 70 சென்டிமீட்டர். ஆனா உதாரணத்துக்கு 70 சென்டிமீட்டர். ஆனா இந்த மீட்டர் ரூலர் என்ன செய்யுதுண்டா, எவ்வளவு காட்டுதுண்டா, 50 சென்டிமீட்டர் உதாரணமா காட்டிக்கிட்டு இருக்குது. 70 சென்டிமீட்டர் நீளமான பொருள்ல நீளத்தை இவர் எவ்வளவுன்னு காட்டுறாரு? 50ன்னு காட்டுறாரு. ஏன்னா நீங்க வெப்பநிலையை அதிகரிக்கக்குள்ள இந்த மீட்டர் அளவுடைய கோடுகள் விரிவடைஞ்சதால இந்த இடத்துல இருந்த இந்த 50 மீட்டர் நீளமான இந்த 50 மீட்டர் உண்மையா இங்கால பக்கம் இருந்தது. வெப்பநிலையை நாம அதிகரிக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னா, வெப்பநிலையை படிப்படியா நம்ம இப்படி அதிகரிச்சுட்டு வரக்குள்ள இந்த 50ங்கிற கோடு அப்படியே விரிவடைஞ்சு இங்க வந்து நிக்குது. 50ங்கிற கோடு அப்படியே விரிவடைஞ்சு உதாரணமா இந்த இடத்துல வந்து நிக்குது. ஆக மீட்டர் அளவு சட்டம் 50 சென்டிமீட்டர் நீளமான கோடு இந்த இடத்தோட பொருந்துதுன்னா நாம் என்ன சொல்லுவோம்? இது இந்த பொருளோட நீளம் 50 சொல்லுவோம். இது பொருள் வச்சுக்கொள்ளுங்க, இதுக்கு அளவிட இல்லைன்னு வச்சுக்கோமே.
அப்ப நாம சொல்லுவோம் இதை வச்சுக்கொண்டு 50. ஆனா உண்மையா பொருளோட நீளம் 70 இருக்கும். ஏன்னா நம்ம அளவிடை கோடுகள் விரிவடைஞ்சிட்டு, அதனால உண்மையான நீளத்தை விட குறைஞ்ச நீளத்தை அது வாசிப்பா தரும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தோட்டா சொல்றதா இருந்தால் மீட்டர் அளவு சட்டத்துல நீங்க மீட்டர் அளவு சட்டத்தை தயாரிக்கிறீங்க எந்த வெப்பநிலையில் என்றால் 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில. இப்படி 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில 50 சென்டிமீட்டருங்கிற கோடு இந்த இடத்துல இருக்குது. அதாவது உண்மையாக இதுதான் 50 சென்டிமீட்டர். உண்மையா இந்த நீளம் எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். இப்ப நீங்க இந்த மீட்டர் அளவு சட்டத்தை ஹீட் பண்ணிட்டீங்க, அதாவது 40 பாகைக்கு கொண்டு வாரீங்க. 40 பாகைக்கு வெப்பநிலையை அதிகரிக்கக்குள்ள இந்த மீட்டர் அளவு சட்டத்தில அளவிடைகளுக்கு இடைப்பட்ட கோடு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதனால இத 0க்கு 50க்கு இடைப்பட்ட உண்மையான இந்த நீளம் இப்ப அதே நீளம் அறிக்காது, விரிவடைஞ்சி வெப்பநிலையால் அது விரிவடைஞ்சி 50 சென்டிமீட்டர் கோடு இங்க இருக்கும். விளங்குதா? இந்த 40 பாகையில நீங்க என்ன செய்றீங்க என்றால் ஒரு பொருளோட நீளத்தை அளக்குறீங்க. ஏதோ ஒரு பொருளோட நீளம் ஒன்று இருக்குது, அந்த பொருளோட நீளத்தை நீங்க அளந்தீங்க. அளக்கக்குள்ள நீங்க பாக்குறீங்க, நம்மட மீட்டர் அளவிடை கோட்டுல 50 சென்டிமீட்டர் இந்த அரிக்குது, 0 இந்த அரிக்குது. ஆக நம்மட பொருளோட நீளம் என்னன்னு நீங்க முடிவெடுக்க போறீங்க, 50 முடிவெடுக்க போறீங்க. ஆனா உண்மையா பொருளோட நீளம் 50. உண்மையான 50 இந்த அரிக்குது. இந்த 50 சென்டிமீட்டர் அளவிடை கோடு வெப்பநிலையால விரிஞ்சு இந்த பக்கம் நகர்ந்து வந்ததால நீங்க இந்த அளவு சட்டத்தை வச்சு வாசிப்படுக்கக்குள்ள இந்த பொருளோட நீளம் 50 சென்டிமீட்டர் வாசிப்படுக்க போறீங்க. ஆனா இந்த பொருளோட நீளம் 50 இல்ல, உண்மையான 50ங்கிறது இவ்வளவுதான். ஆக இந்த பொருளோட உண்மையான நீளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ நாம சொல்லலாம் பொருளோட நீளம் 50 விட எப்படி இருக்க போகுது? பெருசா இருந்திருக்கு. மீட்டர் அளவு சட்டம் காட்டுற வாசிப்பு வந்து 50 அரிக்கலாம், ஆனா உண்மையான நீளம் 50 அரிக்காது. அந்த அடிப்படையில இந்த உண்மையான நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யறோம்டா, இந்த மீட்டர் அளவு சட்டம் இந்த இவ்வளவு நீளமான 50 சென்டிமீட்டர் நீளமான இந்த மீட்டர் அளவு சட்டத்துல இவ்வளவு நீளம் இவ்வளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு. அப்ப அது எவ்வளவு நீளம் விரிவடைஞ்சிக்கு, மீட்டர் அளவு சட்டம் எவ்வளவால விரிவடைஞ்சிக்கு அப்படிங்கிறத நாம கண்டுபிடிப்போம். சரியா? அதுக்கு நாம டெல்டா எல் சமன் எல் நோட் அல்பா டெல்டா தீட்டாவை பாவிக்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும், உண்மையாக 20 பாகையில இந்த நீளம் எவ்வளவு? 50. இந்த 50 சென்டிமீட்டர்ல ஏற்பட்ட நீட்சி எவ்வளவு? இந்த இடத்துல இருந்த மீட்டர் அளவு சட்ட கோடு இங்க வந்திருக்கு. சரியான? அப்ப இதுல ஏற்பட்ட நீட்சி எவ்வளவு? டெல்டா எல். சரியான? டெல்டா எல். ஆரம்ப நீளம் 20 பாகையில நீளம் 50. அல்பா என்ன? அல்பா என்ன சொல்லுடா? 2 தர 10⁴ அல்பா அல்பாட பருமன் என்ன? 2 தர 10⁵ ஓகே, அதான் அங்க பிழைச்சிருச்சு. வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு? 20 பாகையில் இருக்கிற மீட்டர் அளவு சட்டம் உண்மையா அளவு கோடிடப்பட்டு தயாரிக்கப்பட்டது 20 பாகையில, 40ல யூஸ் பண்றதால விரிஞ்சிச்சு. அப்ப வெப்பநிலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு 40. சரியா? இப்ப இதை நீங்க பெருக்கிறீங்க. சரி, வெப்பநிலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு 20 பாகையிலிருந்து 40 பாகைக்கு அதிகரிக்கிறது. அப்ப வெப்பநிலை அதிகரிப்பு 20. இப்ப இதை நீங்க பெருக்கினீங்க, என்ன வரப்போகுது? 40 சரி 4 தர 20 200. அப்ப 2 தர 10⁻2 மீட்டர். இதான் ஏற்பட்ட நீட்சி. ஆரம்ப நீளம் 50 சென்டிமீட்டர். சரியா? சுருக்கல் 4 20. இது 50 சென்டிமீட்டர். 2 தர 10⁻2 சென்டிமீட்டர். இது சென்டிமீட்டர் தானே? ஆக இது 50, இது 0.0
0.2. ஆக இந்த பொருள உண்மையான நீளம் 50.02 சென்டிமீட்டர். விளங்கினிக்கா என்ன செஞ்சோம்? இதுல மீனிங் அர்த்தம் விளங்கினிக்கா உங்களுக்கு? இது வந்துட்டு சில பேர் இந்த பிழையான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அதை புற வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள நீளம் இப்படி வந்து அப்படிலாம் சில பேருக்கு ஒரு வகையான குழப்பம் கொண்டு வாரு. எல்லாம் பாருங்க, 50 சென்டிமீட்டர் நீளம், உண்மையான 50 சென்டிமீட்டர் நீளம் இந்த மீட்டர் அளவு சட்டம் எப்ப காட்டியிருக்கும்னா 20 பாகையில். ஏன்னா அது 20 பாகையில தயாரிக்கப்பட்டது. இதான் உண்மையான 50. நாம 40க்கு கொண்டு வரக்குள்ள அளவிடை கோடுகள் விரிவடைஞ்சு இங்க வந்து நிக்குது. அப்ப நாம என்ன நினைப்போம்டா, இந்த இந்த பொருளோட நீளத்தை அளக்கக்குள்ள 50 சென்டிமீட்டர் கோடு இந்த அடிக்குது, அப்ப இந்த பொருளோட நீளம் 50 நாம எடுப்போம். ஆனா யதார்த்தம் என்னன்னா, இந்த இந்த 50 சென்டிமீட்டர் நீளமே 50 இல்லை. உண்மையான 50க்கும் 0க்கு இடைப்பட்ட நீளம் 50 இருக்கிறது 20 பாகை வெப்பநிலையில தான். ஆக 20 பாகையில் 50 இருந்தது, எவ்வளவால் அதிகரிச்சுக்கு 40க்கு வரக்குள்ளங்கிறத கண்டுபிடிக்கிறோம். 0.02. அப்ப உண்மையா இதுக்கு இடையிலான உண்மையான நீளம் 50.02 சொல்லுவோம். கிளியரா? நாம செஞ்ச பிராக்டிக்கல் அந்த இப்ப நம்ம செஞ்ச கேள்வியோட அர்த்தம் இதான் பிள்ளை. பாருங்களா, இந்த மீட்டர் அளவு வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இந்த இடத்தில் இருக்க வேண்டிய 50ங்கிற கோடு எங்க வந்து நிக்குன்னா இங்க நிக்குது, இந்த இடத்துல வந்து நிக்குது. அதனால இது சரியான வாசிப்பை காட்டாம வேற ஒரு வாசிப்பு வந்து காட்டுது. இதை நீங்க 20 பாகையிலேயே வச்சிருந்தா, அளவு கோடிடப்பட்ட வெப்பநிலையில பயன்படுத்தி இருந்தா இந்த 50 சரியா 50 தான் காட்டியிருக்கு. ஒவ்வொரு புள்ளியும் இங்க சரியா கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க வெப்பநிலை அதிகரிக்க கூட இது விரிவடைஞ்சிக்கு. நல்லா வெப்பநிலை அதிகரிச்சு காட்டுற பாருங்களேன், இந்த கேப் எப்படி கூடுதுண்டு. வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க இந்த கோடுகளுக்கு இடைப்பட்ட நீளம் நல்லாவே கூடுது, நல்லா கூடுது. வெப்பநிலையை குறைச்சிக்கிட்டா மாறி நல்லா பாருங்க, வெப்பநிலையை குறைக்கக்குள்ள இந்த கோடுகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி இதை விட குறையும். வெப்பநிலை கூடினாலும் வெப்பநிலை குறைஞ்சாலும் இந்த அளவு திட்டம் பிழையான வாசிப்பை காட்டும். ஏண்டா இவர் அளவு கோடிடப்பட்ட வெப்பநிலை 20 பாகைண்டா 20 பாகையில தான் அந்த மீட்டர் அளவு சட்டம் சரியான வாசிப்பை காட்டும். ஏனைய சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் அதன் அளவு திட்டம் எப்படிப்பட்டதா தான் இருக்கும், பிழையான வாசிப்பா தான் இருக்கும். விளங்குதா? ஏனைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதுல அளவிட வந்துட்டு பிழையான வாசிப்பை தான் காட்டும். ஹீட் பண்ண ஹீட் பண்ண ஹீட் பண்ண இது விரிவடைஞ்சு கொண்டு போகும், இந்த அளவிடைகள் விரிவடைஞ்சு கொண்டு போகுங்கிறதா இங்க போயிட்டு எப்பெல்லாம் வந்துட்டு கூட்டிட்டு போகும். ஓகே, ஸோ இது 2023ஆம் ஆண்டு கேள்வி. இதுல என்ன போயின்னா, திருப்பி 2024ஆம் ஆண்டும் இதே மாதிரி ரிலேட்டடான ஒரு கேள்வி ஒன்று வருவது. மேகமா விடைய சொல்லுங்க. கேள்வியோட அர்த்தத்தை சரியா புரிஞ்சு கொள்ள பாருங்க. கேள்வியோட அர்த்தம் விலங்கலாட்டி கூட விடையெடுத்து போட்டு வேலையை பார்த்துலாம் இந்த கேள்வியில உண்மையா.
ஓகே, என்ன கேள்வி? ஒரு குறித்த வெப்பநிலையில் மில்லிமீட்டர் வாசிப்புகள் 5 × 10⁻⁵ வரைக்கும் செம்மையாக இருக்குமாறு ஓர் அளவீட்டை பெறுவதற்கு ஓர் உருக்கு மீட்டர் கோல் பயன்படுத்தப்பட வேண்டி உள்ளது. அளக்கும் போது அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச வெப்பநிலை மாறல் என்ன? நல்லா விலகிக் கொள்ளுங்க. இதுல அர்த்தம் என்னன்னா, நீங்க வாசிப்பு எடுக்கக்குள்ள வெப்பநிலை மாறினா வலு வரும். இப்ப நீங்க பாத்தீங்க இதுக்கு முதல் கேள்வியில உண்மையான நீளம் 50.02 மீட்டர் என்றால் சென்டிமீட்டர் வர 50.02 சென்டிமீட்டர் என்றால் சரியான நாம வாசிப்படுத்தது 50 சென்டிமீட்டர் உண்டு. உண்மையான நீளம் 50 சென்டிமீட்டர் நாம வாசிப்படுத்தோம். 50.02 மீட்டர் உண்மையான நீளம். ஆனா நாம வாசிப்பு 50 எடுத்தோம். அப்ப வலி ஏற்பட்டிக்கா இல்லையா? எவ்வளவு வலு? சென்டிமீட்டர் இது 0.02 சென்டிமீட்டர். 0.02 சென்டிமீட்டர் என்று வலி ஏற்பட்டி. இந்த மாதிரி மில்லிமீட்டர் வாசிப்புகள்ல அனுமதிக்கக்கூடிய வலு வந்துட்டு 5 × 10⁵ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்டா, இதை விட கூடின வலு வரக்கூடாது. இதுக்குள்ள வலி இருந்தா அதை நாம செம்மையானது திருத்தமான வாசிப்புண்டே எடுப்போம்ங்கிறதா இது அர்த்தம். இதுக்குள்ள இந்த பருமனுக்குள்ள வலி ஏற்பட்டா அந்த வலுவை நாம புறக்கணிச்சு வாசிப்பு செம்மைன்னு எடுக்க போறோம். இந்த மாதிரி பருமனுக்குள்ள வலு வரணும்டா மீட்டர் கோலை அதுல தயாரிச்ச வெப்பநிலையிலிருந்து மேக்சிமம் எவ்வளவு வெப்பநிலை அதிகரிப்புக்கு நீங்க அனுமதிக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ நீங்க ஓவரா ஒன்று யோசிக்க தேவையில்லை. கேள்வியில் அர்த்தம் அதுதான். டெல்டா எல், எல் நோட், அல்பா, டெல்டா தீட்டா. சரியா? மில்லிமீட்டர் வாசிப்புகள் எவ்வளவுக்கு அந்த வலி ஏற்படணும்? 5 × 10⁵. அப்ப ஏற்படக்கூடிய நீட்சி ஒரு மில்லிமீட்டர்ல 5 × 10⁵. சரியா? மில்லிமீட்டர்ல ஏற்படக்கூடிய நீட்சி 5 × 10⁵. மில்லிமீட்டர் வாசிப்புகள்ல 5 × 10⁵ ஏற்படணும்டால் சரியானே எல் நோட் 1 அல்பா 1 × 10⁵ டெல்டா தீட்டாண்டு. அப்ப டெல்டா தீட்டா சமன் என்ன வரும்? தீர்த்தீங்கண்டா 5. அதாவது இந்த கேள்விக்கு பொருத்தமான விட 5 பாகை செல்சியஸ் அப்படின்னு நாம சொல்லலாம். அதாவது ஒரு மில்லிமீட்டர் நீளத்துல மில்லிமீட்டர் வாசிப்புகள்ல அனுமதிக்கத்தக்க கூடிய வலு வந்துட்டு 5 × 10⁵. அப்ப நீட்சி 1 × 5 × 10⁵. அதாவது மீட்டர் அளவிடையில இப்படித்தான ஒவ்வொரு அளவிடையும் இருக்கு. 0, 1 மில்லிமீட்டர், 2 மில்லிமீட்டர், இந்த மாதிரி மில்லிமீட்டர் வாசிப்புகள் கேள்வி அர்த்தம் சொல்றாங்க. மில்லிமீட்டர் வாசிப்புகள் இந்த மாதிரி மில்லிமீட்டர், இந்த மில்லிமீட்டர் வாசிப்புகள்ல ஏற்படக்கூடிய நீட்சி 5 × 10⁵ அரிக்கணும். ஆக நீட்சி 5 × 10⁵. ஆரம்ப நீளம் யாருல ஏற்படுறது? மில்லிமீட்டர் வாசிப்புகள். மில்லிமீட்டர் வாசிப்புன்னா 1 மில்லிமீட்டருங்கிறத மீன் பண்றாங்க. அப்ப ஆரம்ப நீளம் 1 மில்லிமீட்டரா இருந்தா இதுல 5 × 10⁵ நீட்சி ஏற்படணும் என்றால் வெப்பநிலை எவ்வளவால அதிகரிக்கப்படணும். அதை நாம கண்டுபிடிச்சோம்டா டெல்டா தீட்டா சமன் 5 வரும். சரியா? ஓகே, அதுதான் அந்த மில்லிமீட்டர் சொன்னீங்க. ஏன் ஆரம்ப நீளம் 1 போட்டோம்னா அது மில்லிமீட்டர். முப்பதாவது கேள்விக்கு வாங்க. இப்ப வேகமா விட சொல்லுங்க.
என்ன ஏபிசிடி ஆகிய 4 உலோக கீலங்களின் நீளம் எல் ஆனது வெப்பநிலை தீட்டாவுடன் மாறுவதை வரைவுகள் காட்டுகின்றன. இவ்வுலோக சோடிகளிலிருந்து 5 இரட்டை உலோக கீலங்கள் செய்யப்படுகின்றன. ஒரு முனை இறுக பற்றப்பட்டு சூடாக்கப்படும் போது இவற்றுள் இரட்டை உலோக கீலம் மேல் நோக்கி வளையும். கவனிங்க, உங்களுக்கு தெரியும் ஈருலோக சட்டம் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஈருலோக சட்டத்துல நாம பொதுவா என்ன சொல்லுவோம்னா, 2 உலோகங்களை ஒன்றோட ஒன்று ஒட்டி வச்சு கொண்டு ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிருக்கணும். ஏதோ ஒரு வகையில இந்த இடத்திலேயோ இப்படி அல்லது ஃபுல்லாவே இப்படி ஒட்டி வச்சிருக்கணும். இப்படி ஒட்டி வச்சு கொண்டு நாம இவங்களை ஹீட் பண்ணுவோமா இருந்தா சரியான இது α1 α2 எடுப்போம். இவங்க 2 பேரையும் நாம ஹீட் பண்ணுவோமா இருந்தால் அந்த நேரத்தில் என்ன செய்யும்னால், உதாரணத்துக்கு மேலுக்கு இருக்கிற α1 இந்த திரவியத்திற நீள விரிகை திறன் α2 விட பெருசா இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. யார நீளம்? இவர நீள விரிகை திறன் இவர நீளத்தை விட பெருசா இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. சோ நம்ம ஹீட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னால், இதோட நீளம் இவரை விட கூடுதலா அதிகரிக்கணும் இல்லையா? பொதுவா நீள விரிகை திறன் பெருசா இருந்தா நாம என்ன படிச்சிட்டோம்? போன கிளாஸ்லயும் நாம பேசணும், கடைசி அண்டைய கிளாஸ் ஆரம்பத்துல அதை பத்தியா பேசணும். நீள விரிகை திறன் பெருசா இருந்தா வெப்பநிலை அதிகரிச்சா நீளம் பெருசா அதிகரிக்கணும். அப்ப இவர நீளம் இவரை விட பெருசா அதிகரிக்கணும். ஆனா எப்படி அதிகரிக்க இயலாண்டா? இப்படி அதிகரிக்க இயலா. α1 நீளம் அதிகரிக்கணும், α2 விடண்டா இப்படி அதிகரிக்க இயலாது இவங்களோட நீளம். ஏன்? என்ன காரணம்? ரெண்டையும் நாம ஃபிட் பண்ணி ஒட்டி வச்சிருக்கிறோம். அதனால என்ன நடக்கும்டா, நீங்க ஹீட் பண்ணக்குள்ள யார நீள விரிகை திறன் பெரிசோ அவரு வெளியில இருக்கத்தக்கதாக வளைய ஆரம்பிக்கும். உதாரணமா இப்படி வளையும் α1 α2. இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க இப்படி வளையக்குள்ள இந்த மேல் துண்டிட நீளம் கீழ்த்துண்டிட நீளத்தை விட பெருசா வருமா இல்லையா? அப்ப இதுல நீளம் பெருசாவும் வந்துட்டு அதே டைம்ல 2 பேரும் நீட்சியும் அடைஞ்சிட்டாங்க. இப்ப யாருக்கு நீள விரிகை திறன் பெருசா இருக்கிறோ அவர் வெளியில இருக்கத்தக்கதாக வளையும். எப்ப? நீங்க வெப்பநிலைய அதிகரிக்கும் போது. நீங்க சொல்லுங்க, எல்லாரும் படிக்கிற தியரி தானடா. இப்ப நீங்க சொல்லுங்க, வெப்பநிலையை குறைத்தால், வெப்பநிலையை குறைக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க, வளையக்குள்ள α1 வளையும். ஏன்னா நீளம் மாறும். வெப்பநிலையை கூட்டினா எப்படி நீளம் மாறுதோ அதே மாதிரி வெப்பநிலையை குறைச்சா நீளம் மாறும். வெப்பநிலையை குறைக்கக்குள்ள நீங்க சொல்லுங்க, α1 α2ல எது வெளியில இருக்கிற மாதிரி வளையும்? இப்ப α1 இங்க வெளியில இருந்துச்சு தானே. α1 வெளியில இருக்கிற மாதிரி ஒரு வட்டத்துல வெளிப்பக்கம் α1 வெளியில இருக்கிற மாதிரி தான் வளையுமா, அல்லது α2 வெளியில இருக்கிற மாதிரி வளையுமா? எஸ். நீங்க வெப்பநிலையை குறைச்சாலும், நான் என்ன சொன்ன உங்கள்கிட்ட, கூட்டினாலும் அவருதான் முன்னுக்கு இருப்பாரு, குறைச்சாலும் அவருதான் முன்னுக்கு இருப்பாரு. அதாவது வெப்பநிலையை கூட்டினா இதோட நீளம்தான் பெருசா அதிகரிக்கும். நீங்க வெப்பநிலையை குறைச்சா இதோட நீளம்தான் பெருசா குறையும். அதனால நீங்க வெப்பநிலையை குறைக்கக்குள்ள இவங்க 2 பேரும் வளைவாங்க. ஆனா α1 நீளம் சிறியதாக இருக்கணும். அதனால α1 உள்ளுக்குள்ள இருக்கத்தக்கதாக வளையும். இதோட நீளத்தை விட இதோட நீளம் பெருசா இருக்கணும். α1 நீளம் சின்னனா மாறணும். வெப்பநிலையை கூட்டினா அதோட நீளம் தான் பெருசா கூடும், வெப்பநிலையை குறைச்சா அதோட நீளம் தான் பெருசா குறையும். அப்ப இதோட நீளம் சின்னனா வரணும்டா இது உள்ளுக்குள்ள இருக்கணும். ஏன்னா பொதுவா ஒரு வட்டத்தை எடுத்தீங்கன்னா பாருங்க, வட்டத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு நீளம் சின்ன, வெளியில இருக்கிற ஆளுக்கு நீளம் பெருசு. அந்த விஷயம் தான் ஐடியா. வெப்பநிலையை குறைச்சா மாறி வளையுமா, கூட்டினாலும் குறைச்சாலும் மாறி மாறி வளையும். ரைட். இப்ப விடயத்துக்கு வரும். இந்த கேள்வியில இத ஹீட் பண்ணக்குள்ள மேலுக்கு யாரு வளையணும் அப்படின்னு கேட்கிறாங்க. மேலுக்கு எது வளையும்? மேலுக்கு வளையணும்டா ஹீட் பண்ணக்குள்ளையா? ஹீட் பண்ணக்குள்ள மேலுக்கு வளையணும்டா. ஹீட் பண்ணும்போது இப்படி வளையணும்டால் சரியாடா,
நிச்சயமா கீழுக்கு இருக்கிற நீள விரிகை திறன் எப்படிப்பட்டதா இருக்கணும்? மேலுக்கு இருக்கிற நீள விரிகை திறனை விட பெருசா இருக்கணும். இப்படி வளையுது, ஹீட் பண்ணக்குள்ள இப்படி வளையணும்டா. வெளியில் இருக்கிறாள் இவர் தானே, அப்ப இவர நீள விரிகை திறன் கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற நீள விரிகை திறன் மேல் பக்கத்தில் இருக்கிற நீள விரிகை திறனை விட பெருசா இருக்கணும். இப்ப உங்களுக்கு தெரியும், நீளத்துக்கும் வெப்பநிலைக்குமான கிராஃப் எடுத்தீங்கடா, இது நீளம், இது வெப்பநிலைக்கான கிராஃப் எடுத்தால் இந்த கிராஃப்ல நல்லா பாருங்க, வெப்பநிலையை கூட்டக்குள்ள நீளம் கூடுது. யாருக்கு நீளம் ஃபாஸ்டா கூடுது? ஏக்கு நீளம் ஃபாஸ்டா கூடி இருக்குது. வெப்பநிலையை கூட்டக்குள்ள டிக்கு நீளம் மெதுவாக கூடி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏட நீள விரிகை திறன் ஆக பெரியது, ஆக குறைந்த நீள விரிகை திறன் டிக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க வெப்பநிலையை கூட்டக்குள்ள டீட நீளம் மெதுவாத்தான் அதிகரிக்குது. அப்படின்னா டீட நீள விரிகை திறன் சின்னன்னு அர்த்தம். சரியா? ஏட நீள விரிகை திறன் பெரிசுன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில கீழுக்கு நீள விரிகை திறன் பெரியால் வந்தாத்தான் இப்படி வளையும். அந்த அடிப்படையில யோசிச்சு பாருங்க, ஏயை விட பீட நீள விரிகை திறன் சின்னது, அப்ப வராது. ஏயை விட சீட நீள விரிகை திறன் சின்னது, வராது. பியை விட டீட நீள விரிகை திறன் சின்னது, வராது. பியை விட சீட நீள விரிகை திறன் சின்னது, வராது. சியை விட பீட நீள விரிகை திறன் பெரிசு. அப்ப கீழுக்கு இருக்கிற நீள விரிகை திறன் பெரிசா இருக்கிறதால நீங்க ஹீட் பண்ணக்குள்ள இவரு தான் மேலுக்கு வளைவார். மற்ற எல்லாருமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கீழுக்கு தான் வளைஞ்சிருக்கு. மற்ற எல்லாருமே கீழுக்கு தான் வளைஞ்சிருக்கு. மற்ற எல்லாருமே கீழுக்கு வளையும். சரியா? மேல் நோக்கி வளையணும். மேல் நோக்கி வளையுதுண்டா இந்த நீளத்தை விட இந்த நீளம் பெருசா இருக்கணும். இந்த நீளம் பெருசா இருக்கணும்டா கீழுக்கு இருக்கிற நீள விரிகை திறன் பெருசா இருக்கணும். அதை செட் ஆகக்கூடிய விட 5 ஆகும். விளங்குதா? நிறைய விஷயத்தை பேசி இருக்கிறேன். கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, வெப்பநிலையை கூட்டினா நடக்கும், வெப்பநிலையை குறைச்சா நடக்கும். வெப்பநிலையோட நீளம் மாறுதுன்னா நீள விரிகை திறனை எப்படி ஒப்பிடுறது? ரைட்? வளையக்குள்ள உள்நோக்கி வளையுது வெளிநோக்கி வளையறதை பேஸ் பண்ணி எதிர நீளம் பெருசா இருக்கும், இது அதை பேஸ் பண்ணி நீள விரிகை திறனை ஒப்பிட்டது எல்லாத்தையுமே சரியா ரீகால் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வளை மேற்பரப்புட வளைவின் அன்னளவான வளைவின் ஆரைக்கு சமன்பாடுகள் படிச்சிருக்கீங்களா? பொதுவா நான் படிப்பிக்கிறேன், ஏனையாக்கள் சொல்லுங்க பாப்போம். நீங்க தியரியில இந்த மாதிரி ஈருலோக சட்டத்திட அன்னளவான வளைவின் ஆரைக்கு சமன்பாடுகள் படிச்சிருக்கீங்களா? மெஜாரிட்டி வந்த மெசேஜில் பார்த்தால் படிக்கலைங்கிறதான் கூட இருக்குது. பட் அது படிக்க நான் கட்டாயம் சொல்ல வரல, சரியான பொதுவாக நான் படிப்பிக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா அந்த ஈருலோக சட்டத்தில வளைவின் ஆரைக்கான அந்த சமன்பாடு நிறுவக்குள்ள நமக்கு சில நல்ல கன்செப்டுகள் தெரிய வார. அந்த புறக்கணிக்கிறேன்னா எப்படி புறக்கணிக்கணும், எந்தெந்த இடத்துல எப்படி சமன்பாடு அணுகணுங்கிற நிறைய விடயங்கள் அந்த நிறுவல்ல படிப்பிக்கிறது. பட் இங்க நான் நிறுவல் செஞ்சு கொண்டிருக்கேன் பிள்ளைகள். ஏன்னா அந்த நிறுவல் செய்ய போனா ஒரு கிளாஸ்ல ஒரு அரைவாசி டைம் அதுக்கு மட்டுமே போகும். ஒரு பெரிய ஒரு நிறுவல் அது. எனவே நான் சமன்பாடை மட்டும் சும்மா சொல்லி விடுறேன்னா, சமன்பாடை மட்டும் சொல்றேன். அதாவது ஒரு ஈருலோக சட்டம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஈருலோக சட்டம் ஒன்று இப்படி இருக்குது, ஏ பின்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அல்பா ஏ அல்பா பி. இப்ப நம்ம வெப்பநிலையை அதிகரிக்கக்குள்ள, இதுல வெப்பநிலையை அதிகரிக்கக்குள்ள இது இப்படி வளையும் தானே, இப்படி வளையுதுண்டா என்ன அர்த்தம்? வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இப்படி வளையுதுண்டா ஏட நீள விரிகை திறன் பீட நீள விரிகை திறனை விட பெரியதுன்னு அர்த்தம். இப்படி வளையக்குள்ள இது வளைந்திருக்கக்கூடிய இந்த வளை மேற்பரப்புட அன்னளவான ஆரை எப்படி
இது வளைஞ்சிருக்குண்டா இது வளையிறத்தை அப்படியே வச்சு ஒரு வட்டம் கீறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அந்த வட்டத்திட அன்னளவான ஆரை அதுக்கு நடுப்புள்ளியத்தான் எடுப்பாங்க. இப்படி நடுப்புள்ளியத்தான் எடுக்கிறது. இப்படி இந்த ஈருலோக சட்டம் வளைந்திருக்கும் போது இந்த வலை மேற்பரப்புட அன்னளவான ஆரைக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அன்னளவான பருமனுக்கு ஒரு சமன்பாடு. அந்த சமன்பாடு என்னென்றால் ஆர் சமன் ஒவ்வொரு ஈருலோக சட்டத்திட தடிப்பும் உதாரணமா டீண்டு வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு உலோகத்திட தடிப்பையும் நாம டீண்டு எடுத்தமா இருந்தால் ஆர் சமன் 2d இன் கீழ் அல்பா ஏ மைனஸ் அல்பா பி இன்டு டெல்டா தீட்டான்னு சொல்லுவோம். இது அன்னளவான சமன்பாடா? இது நல்ல ஒரு புறக்கணிப்பெல்லாம் இருக்குது. அன்னளவான ஒரு சமன்பாடு என்ன தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஈருலோக சட்டத்தை நீங்க ஹீட் பண்ணக்குள்ள அது வளையும் போது அதுல வளைவினாரை எடுக்கக்குள்ள ரெண்டுக்கு நடுவுல இருந்து எடுப்போம். இது உள் இது வெளிந்தா நடுவுல எடுப்போம். இந்த வளைவினாரைட அன்னளவான சமன்பாடு 2d. டிங்கிறது யாருன்னா ஒவ்வொரு உலோகத்தில தடிப்பை குறிக்கும். 2d இன் கீழ் அல்பா ஏ மைனஸ் அல்பா பி இன்டு டெல்டா தீட்டாண்டு வரும். சரியா? கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சோ பொதுவா இந்த சமன்பாட்டிலிருந்து ஒரு பொதுவான ஒரு முக்கியமான ஒரு முடிவு சொல்லுவாங்க. யாராச்சும் பொதுவான தியரி படிப்புக்குள்ள சொல்லித்தார ஒரு விடயம். இந்த சமன்பாட்டை வச்சு இது தொடர்பா ஒரு முக்கியமான முடிவை சொல்லலாம். இப்ப இந்த முடிவு எக்ஸாம்ல கேள்வி வரலாம். இந்த சமன்பாடு எக்ஸாம்ல கேள்வியா வரும் நான் சொல்லல. அது அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இல்லை. பட் இப்ப நான் சொல்ல போற அந்த முடிவு ஒரு முக்கியமான முடிவு. யாராச்சும் சொல்லுங்க அப்ப படிச்சாக்கள். வெப்பநிலையை அதிகரிக்கக்குள்ள இங்க உருவாகிற இந்த வலை மேற்பரப்புட வளைவின் ஆரை சம்பந்தமா நாம ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட சொல்லுவோம். என்ன பாயிண்ட்? வளைவின் ஆரை இதுல தங்கி இருக்காது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். எதுல? ஒன்றுல தங்கி இருக்காதுன்னு சொல்லுவோம். அது எதுல? எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட். நீங்க ஒரு ஈருலோக சட்டத்தை யூஸ் பண்ணக்குள்ள இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்களா. இந்த சமன்பாடை நான் பிரையாரிட்டி கொடுக்கல, படிப்பிக்காம விட்டாக்கல நான் தப்பாவெல்லாம் சொல்லல, சரியான. ஆனா இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது கேள்விகள்ல அழகா வரலாம். இந்த மாதிரி அமைப்புல அப்படி ஒரு கேள்வியை கிரியேட் பண்ணலாம். அதாவது வளைவினாரை எதுல தங்கி இருக்காதுன்றால் இந்த ஈருலோக சட்டத்தில ஆரம்ப நீளத்துல தங்கி இருக்காது. ஆரம்ப நீளத்துல தங்கி இருக்காது. அதாவது ஈருலோக சட்டம், சரியான. ஒரு ஈருலோக சட்டத்தை எடுத்தீங்கன்னா பெரிய காற்றல் எவனா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எஸ், ஒரு ஈருலோக சட்டத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஈருலோக சட்டம் உதாரணமா இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு ஈருலோக சட்டம் அதே மெட்டீரியலா ஆனா கொஞ்சம் ஆரம்ப நீளம் பெரிய ஒரு ஈருலோக சட்டம்னு வச்சுக்கொள்ளுங்க. ஏபி தான், இதுவும் ஏபி தான். பட் என்ன, வேற வேற ஆரம்ப நீளம். இவரை நீங்க ஒரு 100 பாகையால வெப்பநிலை அதிகரிக்கிறீங்க. இவருக்கு நீங்க 100 பாகையால வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள நாம் என்ன சொல்றோம்டா, இது வளையும் தானே. இது எப்படி வளையும்? இவரும் என்ன செய்வாரு? இப்படி வளைவார். நாம் என்ன சொல்றோம்? இந்த வலை மேற்பரப்புட ஆரை எடுத்தீங்கன்னா இதுட ஆரையும் இந்த வலை மேற்பரப்புட நீங்க ஆரையை எடுத்தீங்கன்னா இதுட ஆரையும் உண்மையா எப்படி இருக்கும்டா சமனாத்தான் இருக்கும். இதே வளைவுட நீளம் கூடின ஒரு வளைவாத்தான் இருக்கும். அதாவது வலை மேற்பரப்புட ஆரையானது என்னத்துல தங்கி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈருலோக சட்டங்களோட தடிப்புல தங்கி இருக்கு. சரியானே?
தடிப்புல தங்கி இருக்கும், நீள விரிகை திறன்ல தங்கி இருக்கும், வெப்பநிலை மாற்றத்துல தங்கி இருக்கும், ஆனா ஆரம்ப நிலத்துல தங்கி இருக்காது. உதாரணமா நீங்க வெப்பநிலையை கூட்டினீங்கன்னா வளைவினார குறையும். வெப்பநிலையை கூட்டினீங்கன்னா வளைவினார குறையும். ஏன்? ஏண்டால் வெப்பநிலையை நீங்க கூட்டக்குள்ள வளைவு கூடுதலா இருக்கு. நெல்லா வளைஞ்சா ஆற குறைவுண்டு அர்த்தம். அதுவும் கவனமா, சில பேருக்கு அதுல குழப்பம். வெப்பநிலையை கூட்டினா ஆற குறையுமா, சரி ஆரை கூடுமா? மாறி சொல்லிட்டேனா? எஸ், வெப்பநிலையை கூட்டினா ஆரை குறையுமா அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணலாம். எஸ், வெப்பநிலையை கூட்டினா ஆரை குறையும். எப்படின்னா சொல்லலாம். எஸ், இப்ப உதாரணமா இப்படி ஒரு பொருள் இருக்குது, ஈரலோக சட்டம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்ப இவர் இப்படி இருக்காது, வெப்பநிலையை கூட்டக்குள்ள வளையும். இப்படி வளைய 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 இது ஆற என்ன செய்யுது, இந்த வட்டத்தில் ஆரம் வந்துட்டு குறையுது. விளங்குதாடா? அப்ப நெல்லா வளைஞ்சா ஆற குறைஞ்சிருக்குன்ற அர்த்தம். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள், எல்லா இடத்தையும் இதெல்லாம் தேவைப்படும். எல்லா இடத்தையுமே இந்த கொமனா யோசிக்கிற விஷயங்கள். நெல்லா வளையக்குள்ள ஆற என்ன செய்யும், குறைவாரிக்கும். அப்ப வெப்பநிலை நீங்க கூட்டினீங்கன்னா நெல்லா வளையும், அப்ப ஆற சின்னனா போயிடும். சரியானே? அப்ப ஈருலக சட்டத்துல வளைவினாரை ஆரம்ப நீளத்துல தங்கி இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனதில் பதிச்சு கொள்ளுங்க. கடைசி ஒரு கேள்வியை பார்த்துக் கொள்வோம். ஈருலோக சட்டத்தோட கனெக்ட் பண்ணின மாதிரி ஒரு கேள்வி. 2010-55. 2010-55. பாருங்க, உருவில் காணப்படும் சில்லானது மூன்று ஈருலோக கீற்றுக்களை அச்சுடன் உலோக ஆரை பகுதிகளை கொண்டு தொடுப்பதன் மூலம் செய்யப்பட்டுள்ளது. இது மையத்தினூடாக செல்கின்றதும் சில்லின் தளத்திற்கு செங்குத்தானதுமான ஒரு அச்சை பற்றி அலைவுறுமாறு அமைக்கப்படலாம். சுற்றாடல் வெப்பநிலை எவ்வாறு மாறினாலும் சில்லின் அலைவு காலம் மாறாமல் இருக்குமாறு சில்லு வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். இது அலைவுறுமாம் அச்சு பற்றி சுற்றாடல் வெப்பநிலை எவ்வளவு மாறினாலும் சரியான அலைவு காலம் மாறாமல் இருக்கணும். சில்லின் சடத்துவ திருப்பம் வெப்பநிலையுடன் மாறலாகாது. சில்லின் வடிவம் வெப்பநிலையுடன் மாறலாகாது. உலோகம் பி ஏகபரிமாணத்து திறன் விரிகை திறன் உலோகம் கியூவின் பெருமானத்திலும் கூடுதலாக இருக்க வேண்டும். பி ஏகபரிமாண திறன் கியூவை விட கூடுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, இந்த கேள்வி நிறைய பேர் சரியா அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கஷ்டப்படுற ஒரு கேள்வி. அதை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வடிவமைச்சிருக்கிறேன். ஓகே, முதலாவது ஒரு சில் உண்டு, இந்த மாதிரி ஒரு சில் உண்டு.
தன்னுடைய மையத்தினூடான அச்சு பற்றி தாளுக்கு செங்குத்தான அச்சு பற்றி அலைவுறுவது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி அலைவுறக்கூடிய ஒரு சில்லுங்கிறதா அர்த்தம். இப்படி என்ன செய்யும்? அலைவுறக்கூடியது. இப்படியான அலைவுகளை கொண்ட நிறைய கருவிகள், நிறைய இயந்திரங்கள்லாம் இருக்குது. சரியான? இப்படி ஒரு சில்லு அலைவுறுவதா? இந்த மாதிரி சில்லுக்கள் அலைவுறும் போது இவங்களோட அலைவு காலத்துக்கு ஒரு சமன்பாடு இருக்குது. அந்த சமன்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பொதுவா இது நம்ம சிலபஸ்ல இல்லை உண்மையா, 2π √i/c அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஊசல்கள், இந்த மாதிரியான பொருட்கள் அலைவுறத்தை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இனேஷியா பெண்டியுலம், சடத்துவ ஊசல் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டொரிசனல் பெண்டியுலம் சம்திங், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேரை கொண்டு அழைப்பாங்க. ஸோ பொதுவா எந்த ஊசலா இருந்தாலும், அதாவது இந்த மாதிரி ஒரு பொருள் அலைவுற்றாலும் சரி, அல்லது நாம படிக்கிற வளமையா யூஸ் பண்ணக்கூடிய சாதாரணமா ஒரு எளிய ஊசலா இருந்தாலும் சரி, இவங்க எல்லார அலைவு காலமும் ஏதோ ஒரு வகையில சடத்துவ திருப்பத்தோட தங்கி இருக்கும். அதாவது அலைவு காலம் பொதுவா சடத்துவ திருப்பத்திர வர்க்க மூலத்துக்கு நேர் விகித சமனா அளிக்கும். சரியான? பொதுவா சடத்துவ திருப்பம் அலைவு காலத்தை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆள். நல்லா எழுதி பாருங்க. இங்க டிரெக்டா சமன்பாட்டுக்குள்ள வராது. இப்ப உதாரணமா இந்த அச்சு பற்றி, சரியா, டிரெக்டா இந்த சமன்பாடோட கனெக்ட் பண்ணுவானா, சும்மா நோமலா யோசிங்க. இந்த அச்சு பற்றி நீங்க சொல்லுங்க அப்போ, இந்த குண்டிட சடத்துவ திருப்பம் என்ன? சுழற்சி இயக்கம், மெக்கானிக்ஸ், இது எல்லா ரிவிஷனும் உங்களுக்கு தெரியும், எல்லாமே பேசிட்டோம். இந்த அச்சு பற்றி இந்த குண்டுட சிறிய ஒரு குண்டுனா இதுல சடத்துவ திருப்பம் என்ன? எஸ், எம் எல் வர்க்கம்னு சொல்லுவோமா இல்லையா? வர்க்கம். ஆக இங்க சடத்துவ திருப்பம் என்னத்துல தங்கி இருக்குது? நீளத்தில். நாம படிக்கிற வளமையா என்ன? ஊசல்ட அலைவு காலம். நீங்க நல்லா வர்க்கம் இதை வச்சு வேற மாதிரி யோசிக்கவானா, சும்மா நோமலா சொல்றேன். ஊசல்ட அலைவு காலம் நீளத்துல தங்கி இருக்குன்னு சொல்றேன் தானே. அப்ப சடத்துவ திருப்பம் என்னத்துல தங்கி இருக்கும்டா? நீளத்துல தங்கி இருக்கு. நீளம் யாரை தீர்மானிக்கும்? அலைவு காலத்தை. சோ எப்படி பார்த்தாலும் பொதுவா அலைவுறக்கூடிய பொருட்களோட சடத்துவ திருப்ப அலைவு காலம் எதுல தங்கி இருக்கும்டா? சடத்துவ திருப்பத்துல தங்கி இருக்கும். எனிவே இது நம்ம சிலபஸ்ல டைரக்டா இல்லை. அப்ப நீங்க பொதுவா நீங்க தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா, சடத்துவ திருப்பம் அலைவு காலத்துல தங்கி இருக்கும். சாரி, அலைவு காலம் சடத்துவ திருப்பத்துல தங்கி இருக்கும். இப்ப கேள்வியில் என்ன சொல்றாங்கன்னா, இவர் அலைவு காலம் மாறக்கூடாது. அலைவு காலம் மாறக்கூடாதுண்டா முதலாவது நாம சொல்லலாம் சடத்துவ திருப்பம் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அதான் முதலாவது ஏ கூற்று. அதான் இல்லையா? ஏ கூற்று என்ன? சடத்துவ திருப்பம் மாறல் ஆகாது. அலைவு காலம் மாறக்கூடாதான். எந்த வெப்பநிலைக்கு அலைவு காலம் மாறக்கூடாதுன்னா நம்ம என்ன சொல்லலாம்டா? சடத்துவ திருப்பம் மாறக்கூடாது. ஏன்னா சடத்துவ திருப்பம் அலைவு காலத்தை தீர்மானிக்கும். அப்ப எந்த வெப்பநிலைக்கும் சடத்துவ திருப்பம் மாறக்கூடாதுங்கிற கூற்று சரி. சரி, சடத்துவ திருப்பம் மாறாமல், சரியானே, சடத்துவ திருப்பம் மாறாம இருக்கணும். அதே நேரத்துல வெப்பநிலை மாறணும். வெப்பநிலை மாறக்குள்ள சடத்துவ திருப்பம் மாறாம இருக்கணும்டா. நல்லா யோசித்து பாருங்க. இப்ப இந்த ஊசல் இப்படி அலைவுற்று இருக்கக்குள்ள நீங்க வெப்பநிலையை அதிகரிக்கும் போது இது மொத்தமா விரிவடைஞ்சி இப்படி போகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. மொத்தமா விரிவடைஞ்சு இப்படி போயிட்டு, இப்படி போனால் இவர சடத்துவ திருப்பம் கூடுமா மாறாம இருக்குமா? வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இந்த கோல்லாம் அப்படியே விரிவடையுது. இந்த கோல் எல்லாம் இப்படியே விரிவடைஞ்சு இப்படியே மொத்தமா விரிஞ்சு போயிட்டு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, இந்த அச்சு பற்றி இப்படி விரிவடைஞ்சா சடத்துவ திருப்பம் மாறுமா மாறாதா? நிச்சயமா மாறும். ஏண்டா அச்சில இருந்து திணிவுட தூரம் கூடிட்டு, அப்ப சடத்துவ திருப்பம் மாறிடும். ஆக நீங்க ஹீட் பண்ணக்குள்ள இதுல வடிவம் மாறாம மொத்தமா விரிஞ்சால் சடத்துவ திருப்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப வடிவம் கட்டாயம் மாறித்தான் ஆகணும். நான் சொல்ற பாயிண்ட் சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள சடத்துவ திருப்பம் நம்ம என்ன சொல்றோம்? மாறக்கூடாது. சடத்துவ திருப்பம் மாறாம விட்டாத்தான் அலைவுக்கால மாறாம இருக்கும். இப்ப நம்ம வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள
இவர் விரிவடைகிறார். விரிவடைஞ்சு இப்படி வந்தா என்ன அர்த்தம்? சடத்துவ திருப்பம் கூடிட்டு அர்த்தம். ஏன்னா அச்சிலிருந்து நம்ம சுழற்சி இயக்கம் பார்த்துட்டோம். திணிவுக்கான இந்த இடத்துல இருந்தால் இங்க வந்துட்டார். திணிவுட பரம்பல் கூடிட்டு, அப்ப சடத்துவ திருப்பம் கூடிட்டு அர்த்தமா போயிடும். அப்ப வடிவம் மாறாம மொத்தமா விரிஞ்சிக்கிண்டா சடத்துவ திருப்பம் கூடும். அப்ப கட்டாயம் என்ன செய்யணும்? வடிவம் மாறி ஆகணும். வெப்பநிலை அதிகரிக்க வடிவம் மாறணும். வடிவம் மாறாம அப்படி இருந்த அமைப்பிலேயே விரிஞ்சிக்கின்றா சடத்துவ திருப்பம் கூடிடுமே. சடத்துவ திருப்பம் கூடாம இருக்கணும்டா, சரியானே, அதே வடிவத்துல விரியக்கூடாது. ஆக என்ன நடக்கணும்டா, கட்டாயம் வடிவம் மாறணும். சரி, எப்படி வடிவம் மாறும்? இப்ப பாருங்க, நான் ஹீட் பண்றேன். ஹீட் பண்ணுவோம், எப்படி வடிவம் மாறுதுன்னு நீங்களே பாருங்க. ஹீட் பண்ண ஹீட் பண்ண ஹீட் பண்ண வடிவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு போகும். நல்லா ஹீட் பண்றோம், 100 200ன்னு போப்புது, பார்த்துக்கிட்டே இருங்க. ஹீட் பண்ண ஹீட் பண்ண அலைவு காலம் மாறல. அப்ப சடத்துவ திருப்பம் மாறாம இருக்கணும். ஆனா வடிவம் மாறிட்டு. அது எப்படி? இப்ப ஏன் சடத்துவ திருப்பம் மாறல நீங்களே சொல்லுங்க பாப்போம். சடத்துவ திருப்பம் இப்ப மாறலாம். எப்படி? அலைவு காலம் மாறக்கூடாதுன்னா சடத்துவ திருப்பம் மாறக்கூடாது. ஹீட் பண்ணினோம், ஆனா சடத்துவ திருப்பம் இப்ப மாறலன்னு சொல்றது. வடிவம் மாறிட்டு, ஆனா சடத்துவ திருப்பம் மாறல. ஏன் சடத்துவ திருப்பம் மாறல? ஏன் சடத்துவ திருப்பம் மாறல? எஸ், என்ன காரணம்? சடத்துவ திருப்பத்தில திணிவு பரம்பல் கூடினா சடத்துவ திருப்பம் கூடும், திணிவு பரம்பல் குறைஞ்சா சடத்துவ திருப்பம் குறையும். ஆனா இங்க நல்லா பாருங்க, இதுல இப்படி இருந்ததிட ஒரு பகுதி உள்ளுக்குள்ள வந்திருக்குது. தூரம் ஒரு பகுதி திணிவுட தூரம் குறைஞ்சிருக்குது, இன்னும் ஒரு பகுதி திணிவுட தூரம் கூடி இருக்குது. ஆக ஒரு பக்கம் திணிவு பக்கத்துல வந்திருக்குது, இன்னொரு பக்கம் திணிவு தூரத்துக்கு போயிருக்குது. அதனால திணிவு பரம்பல் மாறாமல் சடத்துவ திருப்பம் மாறாத ஒரு சந்தர்ப்பம் இங்க உருவாகுது. மொத்தமா திணிவு வெளியில போனா சடத்துவ திருப்பம் கூடுண்டா, கொஞ்சம் திணிவு உள்ளுக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் திணிவு வெளியில போனா சடத்துவ திருப்பம் மாறாம இருக்க இயலுமா இல்லையா? ஏழு. அப்ப சடத்துவ திருப்பம் மாறாம இருக்கிறதுக்கு இந்த பொருளோட வடிவம் என்ன செஞ்சிருக்குது? பொருளோட வடிவம் மாறி இருக்குது. அதே நேரத்துல இது எப்படி வளையுது பாருங்க. இந்த கோல் விரிஞ்சத்தால இது இங்கால பக்கம் தள்ளப்பட்டாலும் எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க. இது இந்த மாதிரி உள்நோக்கி வளைஞ்சிருக்கு, அப்படிதானே? உள்நோக்கி வளைஞ்சிருக்கு, சரியா? ஆக நீங்க சொல்லுங்க, சி கூற்று சரியா பிள்ளையா? உள்நோக்கி வளைஞ்சிருக்குது. சி கூற்று சரியா பிள்ளையா? கதையா சொல்லுங்க. எஸ், பிள்ளை இல்லையா? ஏன் இவர் உள்நோக்கி வளைகிறாருண்டா பீட நீள விரிகை திறனை விட யார நீள விரிகை திறன் பெருசாரிக்கணும்? கியூட நீள விரிகை திறன் பெருசாரிக்கணும். உள்நோக்கி வளையுதுன்னா வெளியில் இருக்கிறார் இவர், அப்ப இவர நீள விரிகை திறன் பெருசா இருந்திருக்கு, விளங்குதா? அப்ப சி கூற்று பிழை. ரைட், வடிவம் மாறினாத்தான் சடத்துவ திருப்பம் மாறாம இருக்கும். அப்ப பி கூற்று பிழை. சோ ஏ கூற்று மட்டும்தான் இங்க சரி. இப்ப நான் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை சொல்றேன். வெப்பநிலையை குறைச்சாலும் அலைவு காலம் மாறக்கூடாது. எல்லாம் பாருங்க, நான் இப்ப குறைச்சி காட்டுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. வெப்பநிலை குறையக்குள்ள வளைஞ்சிருந்த கோல் கொஞ்சம் கொஞ்சமா விரியுது, பாத்தீங்களா? ஓரளவுக்கு விரிஞ்சிக்கா இல்லையா? மாறி நடக்குது. ஒரு பக்கம் திணிவு உள்ளுக்குள்ள வருது, மத்த பக்கம் திணிவு வெளியில போகுது. இப்பயும் சடத்துவ திருப்பம் மாறாம இருக்கும். ஏண்டா ஒரு பக்கம் திணிவு கூடி இன்னொரு பக்கம் திணிவுட தூரம் குறைஞ்சிட்டு சடத்துவ திருப்பம் மாறல, திணிவு பரம்பல் மாறல, விளங்குதா? அப்ப வடிவம் மாறி சடத்துவ திருப்பம் மாறாம இருக்குது. இதுதான் இதுல கன்செப்ட். கியூட நீள விரிகை உண்மையா பெருசா இருக்கிறதால வெப்பநிலையை குறைக்கக்குள்ள இவர நீளம் ஃபாஸ்டா குறையுது. வளைஞ்சிட்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமா நிமிர ஆரம்பிக்கிறார், சரியான? இதுதான் இங்க நடக்குது.
ஸோ திங்க் பண்ணி பாருங்க. ஒரு முக்கியமான, ரொம்ப கஷ்டம்னு ஃபீல் பண்ற ஒரு கேள்வி இது. ஸோ ஓரளவுக்கு கெச் பண்ணினீங்களாடா நான் சொன்ன விஷயம் என்னங்கிறது? இந்த கேள்வியோட அர்த்தம், இதுல ஆழம் என்னங்கிறத புரிஞ்சுங்களா நீங்க? ஓகே, வெரி குட், வெரி குட். ரைட். அப்ப நாம இதோட தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.